நண்பர்களே வணக்கம். சம்போ சரவணன். நண்பர்களே, இன்று செய்திகளில் பார்த்தேன், ராகவா லாரன்ஸ் என்கின்ற நடன இயக்குனர், நடிகர் தேவையில்லாத ஒரு வார்த்தையை விட்டிருக்காரு. அதாவது மக்கள் குறை சொல்வதையும், பல இடங்களில் மின்சாரம் இல்லை என்று மக்கள் போராட்டம் செய்வதையும், ஜூன் 12ஆம் தேதி நீர் திறக்கப்படும், நீர் வரவில்லை என்று விவசாயம் செய்யும் தெய்வங்கள், விவசாயிகள் போராட்டம் செய்வதையும், இன்னும் பல துறைகளில் பலவிதமான பிரச்சனைகள் குறித்து அந்த துறையில் இருக்கும் அந்த துறையை சார்ந்தவர்கள் போராட்டம் செய்வதை, நாய் பிஸ்கெட் போடும்போது ஒரு சில பிராண்ட் பிஸ்கெட் தான் ஒரு சில நாய்களுக்கு பிடிக்கும், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்ச நாள் ஆகுன்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. இது ரொம்ப தவறான வார்த்தை. இது அதான் மக்களை போய் நாயிடம் ஒப்பிடுவதா? உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்றதுக்காக, உங்கள்கிட்ட ஏமாந்துட்டாங்கன்றதுக்காக, உங்கள் அண்ணனுக்கிட்ட ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லி அதுக்காக மக்களை நாய் என்று நாயோடு ஒப்பிட்டு பேசுவதை போல பேசுவது கண்டனத்துக்குரியது. மிக தவறான வார்த்தை அந்த வார்த்தை. வேறு ஏதாவது சொல்லியிருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு அரசியல் வரணும்னு ஆசை வந்துருச்சு, உங்கள் அம்மா உத்தரவு கொடுத்துட்டாங்க, அதனால் நீங்கள் அரசியலுக்கு வாங்க, அமைச்சராகுங்க, முதல் போட்ட அமைச்சரோடு சேர்ந்து முதலமைச்சராக கூட ஆகுங்க. அது உங்கள் திறமை, அவங்க திறமை, நமக்கு தேவையில்லை. ஆனால் பொதுமக்களை இது போன்ற அவங்களுடைய தேவைக்காக அவர்கள் போராட்டம் செய்வதை, இப்போ எனக்கு ஒன்று கிடைக்கலன்னா நான் போராட்டம் செய்ய தான் செய்வேன். உங்களுக்கு என்ன, எல்லா வசதியும் இருக்குது, அதனால் நீங்கள் ஆனந்தமாக வீட்டில் இருக்கலாம். ஏழைகள் உழைச்சிட்டு படுக்கிறவங்க அந்த ஃபேன் இல்லைன்னா எப்படி தூங்குவாங்க தெரியுமா? குழந்தை குட்டி வச்சுருக்கிறவங்க அந்த கரண்ட் இல்லாட்டி எவ்வளோ சிரமப்படுவாங்க தெரியுமா? வெயில் காலம், மழை காலமாக இருந்தால் பெரிய வருத்தம் கிடையாது. அதை புரிஞ்சிக்காமல் அவங்கவுங்க போராட்டம் பண்ணுறாங்க, ஏதோ விஷயம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை விட்டது. ஏன்னா நான் அவரெலாம் ரொம்ப மதிக்கிறவன். ஏன்னா அவர் பல குழந்தைங்களுக்கு பல விதமான ஊனமுற்றவர்களாம் உதவி பண்ணுறாருன்னு சொல்லி அவர் மீது ஒரு நன்மதிப்பும் நல்ல மரியாதையும் வைத்துள்ளவன். ஆனால் இது போன்ற இந்த வார்த்தையை விட்டதை வன்மையாக கண்டிக்கிறேன். இது போன்ற வார்த்தையை விட்டது மிகப்பெரிய தவறு. ஏன்னா உதவி தேவைப்படுவோர் அவங்க அவங்களுக்கு சில விஷயம் தேவைப்படுது கேட்குறாங்க, அந்த மக்களுக்கு பாதிப்பாவது போராடுறாங்க. இந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு. நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.